Hello friends, welcome to Abhi Anand Life. இன்னைக்கு நாம பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் இட்லி தோசைக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் பாசி பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் குக்கர்ல சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க தாளிச்சு விட்டுறலாம். ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், 4 பூண்டை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 5 வரமிளகாவை 2ஆக உடைச்சிட்டு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கினதும் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிறதுக்கோசரம் உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி இப்போது நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த மிளகாய் தூள் வீட்லேயே அரைச்சது, அதனால ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 நிமிஷம் எண்ணெயில் வணக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பாசி பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.